இதை கவனிக்காம விட்டிங்கன்னா இது பெருசாக வாய்ப்பு இருக்குது. நம்ம நிஞ்சா பைக்கில் ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துருப்பிடிக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சின்னதாக டாட் போல தான் வந்தது ஃபஸ்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகிட்டே போயிடுச்சு. இது தண்ணி படுறதுனாலையும் உப்பு தண்ணி படுறதுனாலே தான் இது ஓவராகுது. இந்த பீச் சைடு வண்டி ஓட்டுறவங்க அப்புறமா பீச் சைடு காற்று படுறவங்களுக்குலாம் இது போல் ஆகும் அதிகமாக. சரி, இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பெயிண்ட்டு, அப்புறமா இந்த எம்ஐ ஷீட் ஒன்று வாங்கியாச்சு, அப்புறமா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம திக்காக அடிக்கிறதுக்காக தான் இப்போ நார்மல் பெயிண்ட்டு, அப்புறமா ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வாங்கியாச்சு. சரி, ஸ்ப்ரே பெயிண்ட்டை கடைசியாக தான் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வண்டியில் இருக்க ஃப்ரண்ட் வீலை கட்டிடலாம். இது ஸ்கூட்டின்றதால ஓரளவுக்கு ஈஸி தான் கட்டுறது. அப்புறமா ஸ்க்ரூலாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் வீலை கைட்டி அடிச்சு, சரி இப்போ தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கன்னா டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணியாச்சு. ஏன்னா தேய்க்கும் போது அந்த டியூப்லெஸ் இருந்தால் அது ஓப்பன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சரி, பொறுமையாக எல்லாத்தையும் கிளியராக தேய்ச்சிடலாம். அப்போ தான் பெயிண்ட் பண்ணால் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பொறுமையாக தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு கையிலே பெயிண்ட் அடிச்சாச்சு. அப்போ தான் ஒரு திக்னஸ் கோட்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுவே நல்லா பார்க்க நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராகவே இருந்தது. இந்த நார்மல் பெயிண்ட் அடித்து காயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 hours கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. இது காஞ்ச அப்புறமா தான் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கணும். இந்த ஸ்ப்ரே பெயிண்டோட லிங்க் வேணால் நான் மேலே தரேன். அப்புறமா ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் இந்தமாதிரி அடிச்சுட்டு உடனே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீல் பார்க்க புதுசாகவே ஆயிடுச்சு. இது போல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீல் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்பப்போ மெயின்டைன் பண்ணவே போதும்.